ஹலோ வீவர்ஸ், மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம். இது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம். தட்சிணாயனம் உத்தராயணம் ஆகிய இரண்டும் கூடும் மாதம் என்பதால் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்திக்கடன் செய்வதற்கும் உரிய மாதம். தெய்வங்களை மட்டுமின்றி முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதம் வெற்றியையும் சுபிக்ஷத்தையும் தரும் மாதம். ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்தாலும் இந்த மாதத்தில் எவற்றையெல்லாம் செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் உண்டு. அதேபோல் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாது. புனிதமான ஆடி மாதத்தில் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இங்கு தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆடி மாத வழிபாடு பற்றி பார்த்துருவோம். ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம். பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு. அதனால்தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுகிறார். இந்த மாதத்தில் சூரியனில் இருந்த சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிக சிறப்பானது. இந்த மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டினை செய்யலாம். எப்படி செய்தாலும் அதுக்கு பல மடங்கு அதிக பலனை தரும். ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆடி மாதத்துல செய்யக்கூடாத விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. புது வீடு குடிபுகுதல், வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதனால் கிரகப்பிரவேசம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆடி மாதத்துல என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப ஆடி மாதத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நேர்த்திக்கடன், வழிபாடு ஆகியவற்றை செய்யலாம். தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம், யாகம், ஹோமம் ஆகியவற்றை செய்யலாம். ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல புது வீடு வாங்கலாமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம். குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் வழங்குவது மிக சிறப்பானது. தினமும் மந்திர ஜபம் செய்யலாம். ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அது வருடம் முழுவதும் ஜபித்த பலனை கொடுக்கும். ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும். வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை தரும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும், கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது அம்மனின் அருளை பெற்று தரும். திருவிளக்கு பூஜை நடத்துவது, விளக்கு பூஜையில் கலந்து கொள்வதும் சிறப்பு. சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது குடும்பத்திற்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.